அம்பேத்கர் அவருடைய திருவுருவ வெங்கல சிலையை களக்காடு வட்டார சங்கத்தின் சார்பாக கடந்த 25ஆம் தேதி ஏற்கனவே இருந்த கல் சிலையை மாற்றி அதற்கு பதிலாக புதிதாக வெங்கல சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அந்த வெங்கல சிலைக்கான அனைத்து பணிகளும் முடிவுற்று 25ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் ஆட்சியில் அமைந்து கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களும் ஏனைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் இந்த விழாவில் பங்கேற்பதாக இருந்தது. ஆனால் காவல்துறை திட்டமிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறக்கக்கூடாது என்ற ஒரே வைராக்கியத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற உளவுத்துறையும் காவல்துறையும் ஒன்று எண்ணிக்கொண்டிருக்கும். என்னடா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை வைக்க கூடாதுன்னு சொன்னா திமுகனுக்கு, காங்கிரசுக்கு, கம்யூனிஸ்டுக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு, அண்ணா திமுகனுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளுக்கு. ஏன்னா அம்பேத்கர் சாதிய தலைவர் இல்லை, இவர் சமத்துவ தலைவர், இவர் தேசிய தலைவர் என்பதை இங்கு இருக்கிற முட்டாள் ஆட்சியர் முதலை தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சிலை வைப்பதற்கு யாரிடம் கெஞ்ச வேண்டும்? எந்த சட்டத்தில் நீங்கள் படித்து வந்தீர்கள்? புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பிச்சை உங்களுக்கு. இங்கே 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல் சிலை இந்த இடத்தில் இருக்கிறது. அப்போதெல்லாம் காவல்துறைக்கு இது தெரியவில்லையா? நீர்நிலை புறம்போக்கு என்பது இன்றைக்கு தான் தெரிந்ததா? ஆனால் திட்டமிட்டு காவல்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அம்பேத்கருக்கு சிலை வைப்பதை தடுத்து நிறுத்த வேடிக்கை பார்க்கிறது. இது வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் அல்ல, இது சும்மா டெய்லர் அன்னைக்கு. தொடர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சிலையை அமைப்பதற்கு நேரம் ஒதுக்க தவறினால் மிகப்பெரிய போராட்டத்தினை இந்த தமிழ்நாடு சந்திக்கும். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் அண்ணன் களக்காட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை முன்னெடுக்க நேரிடும். இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் சட்டத்தை படித்து வந்தீர்களா அல்லது RSS புத்தகத்தை படித்து வந்தீர்கள் என்பது தெரியவில்லை. எங்களுடைய மகத்தான மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்திருக்கிறார். நேருக்கு நேராக வன்னியரசு அவர்களும் இந்த மாவட்டத்தில் இந்த கிழக்கு ஆட்சியரும் நேருக்கு நேராக உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் நேர கால நீட்டிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய அயோக்கிய விதி! இதே வேறு ஒரு அமைச்சர் மீது ஒருவர் அப்படி இருக்கும் போது உங்கள் நேராக போய் அமர முடியுமா உங்களால்? ஆனால் இங்கே மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்துகிறோம். ஏதோ விடுதலை சிறுத்தைகளும் இங்க இருக்கிற அமைப்புகளும் இன்றைக்கு ஒரு நாள் கூடுவார்கள், நாளைக்கு கலைந்து சென்று விடுவார்கள் என்று மட்டும் கனவில் கூட நினைக்க வேண்டாம். இதே மாதிரி 1000 விஷயங்களை விடுதலை சிறுத்தைகள் எங்களால் அந்த இடத்தில் சிலையை வைக்க முடியும். அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஆனால் சட்டத்தின்படி நடக்க வேண்டும், சமூக நீதியின்படி நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு யார் ஆட்சி செய்தாலும் எங்களுக்கு இதேதான். ராமன் ஆண்டாலும் இதுதான், ராவணம் ஆண்டாலும் இதுதான். அம்பேத்கர் சிலைக்கு மட்டும் தலைவர், என்ன சிலைக்கும் தலைவராது. நாங்கள் இங்கே ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும். இங்க இருக்கிற தோழர்கள் எங்களை வருத்தப்பட்டு விடக்கூடாது. பள்ளியூரில் அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு எப்படி இந்த காவல்துறை அனுமதி வழங்கியது? எப்படி இந்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது? ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் பழைய செக்லியம் என்ன செய்வான், அப்படியே வருவான், பார்த்துட்டு போவான். அதற்காக தான் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் தமிழர்களாய் ஒன்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாதியாக ஒன்று கொள்ளவில்லை. மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட கண்காணிப்பாளர்களும் மிக மெத்தன போக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாவட்ட அரசுக்கும் கோரிக்கை விடுக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் எங்களுடைய நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தை சந்திக்கும். அதற்கு உரிய பதிலளிக்க தவறுகிற பட்சத்தில் மீண்டும் ஒரு புரட்சி களக்காட்டில் வெடிக்கும் என கூறி எவர்களின் நாட்டின் சரித்திரத்தால் வரைக்கப்பட்டார்களோ அவர்களின் நாட்டின் சரித்திரத்தை திரும்ப எழுதுவார்கள் என கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கேட்கிறதா? விடமாட்டோம் 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 விடமாட்டோம். அனைத்து கட்சி சார்பிலே போராட்டத்தை முன்னெடுப்போம்.